ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம ஜனவரி 5 and 6 2026 கரண்ட் ஈவெண்ட்ஸை நம்ம பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஷின் நம்பர் 1, ECMS இன் 3ஆம் கட்டத்தில் தமிழ்நாட்டில் உள்ள யுவாசான் டெக்னாலஜி திட்டம் எந்த நிறுவனத்தின் மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றது? ECMS அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம். கரெக்ட் ஆன்சர் ஃபாக்ஸ்கான். ECMS வேலைவாய்ப்பு திட்டம் மொத்தம் 8 ஸ்டேட்டில் அமல்படுத்தியிருக்காங்க. மின்னணு மற்றும் தகவல் தொடர்பு அமைச்சகமானது 3 பிரிவுகளில் மின்னணு உற்பத்தி திட்டத்தை இந்த ECMSல கொண்டு வராங்க. அதில் 22 புதிய திட்டத்துக்கு அவங்க ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இந்த 22 புதிய திட்டங்களும் இந்தியா முழுவதும் மொத்தம் 34,061 வேலைவாய்ப்புகளை உருவாக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதில் முக்கியமாக பங்கேற்றிருக்கிற நிறுவனங்களை பார்த்திங்கன்னா டாடா எலக்ட்ரானிக்ஸ், மதர்சன் மற்றும் ஃபாக்சன் ஆகியவற்றின் 3 திட்டங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் அமல்படுத்துகிறாங்க. இதனால் 23,451 வேலைவாய்ப்புகள் இங்கே உருவாகும்னு நம்பப்படுது. ஸோ தமிழ்நாட்டில் ஃபாக்சன் நிறுவனம் பார்த்திங்கன்னா யுவாசான் டெக்னாலஜியில் ECMS திட்டத்தின் கீழே மிகப்பெரிய ஒப்புதலை கவர்மெண்ட் இருந்து வாங்கியிருக்காங்க. ஸோ 3வது பிரிவில் அங்கீகரிக்கப்பட்ட மொத்த முதலீடு பார்த்திங்கன்னா 41,863 கோடி ரூபா. ஸோ இதில் 27,166 கோடி ரூபா தமிழ்நாட்டில் மட்டுமே வருது. கொஷின் நம்பர் 2, தமிழ்நாட்டின் மொத்த கடன் உத்தரப்பிரதேசத்தை விட அதிகமாக இருந்தாலும் டெப்ட் டு GDP விகிதம் குறைவாக இருப்பதற்கு சிறந்த விளக்கம் எது? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி. தமிழ்நாட்டில் பெரிய மற்றும் உற்பத்தி திறன் மிக்க பொருளாதாரம் உள்ளது. நம்பர் 3, February 1, 2026 முதல் புதிய வரி முறையின்படி சிகரெட், புகையிலை மற்றும் பான் மசாலா ஆகியவை எத்தனை சதவீத GST விகிதத்தை ஈர்க்கும்? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி. புகையிலை மற்றும் பான் மசாலாவுக்கு February 1, 2026 முதல் கலால் வரி மற்றும் வீத வரியை உயர்த்துறாங்க. புகையிலை மற்றும் பான் மசாலா மீதான முந்தைய இழப்பீட்டு வீத வரியை அதிகப்படுத்தியிருக்காங்க. புகையிலை பொருட்களுக்கு இனி கூடுதல் கலால் வரி விதிக்க போடுறாங்க. பான் மசாலா மீது சுகாதார மற்றும் தேசிய பாதுகாப்பு வரி விதிக்க போகிறாங்க. ஸோ அதே மாதிரி சிகரெட்டுக்கும் புகையிலைக்கும் பான் மசாலாவுக்கும் இருக்கிற சேவைகள் வரி GST 40% அதிகரிக்கிறாங்க. ஆனால் பீடிகளுக்கு அதே 18% தொடரும்னு சொல்லியிருக்காங்க. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா புகைப்பிடிப்பவர்களை குறைப்பதற்காகவும் அதோட விலையை ஏற்றுனா புகைப்பிடிப்பவர்கள் குறைவார்கள் என்ற நம்பிக்கையும் சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவும் இந்த விலையேற்றத்தை மத்திய அரசாங்கம் செஞ்சுருக்கு. நம்பர் 5, அருணாச்சல பிரதேசத்தின் டாங் கிராமம் எதற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி. இந்தியாவின் கிழக்கு எல்லை கிராமம் மற்றும் ஒவ்வொரு ஆண்டும் முதலில் சூரிய உதயத்தை காணும் இடம். டாங் பகுதியானது அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் உள்ள அஞ்சாங் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த அருணாச்சல பிரதேச அரசு தனது முதல் புத்தாண்டை சூரிய உதய விழாவாக 2026ஆம் ஆண்டில் இங்கே கொண்டாடி இருக்காங்க. இந்த விழா இந்தியாவின் முதல் ஆரம்பகால சூரிய உதயத்தை குறிக்கும் வகையில் ஃபர்ஸ்ட் டு ரைஸ் ஃபர்ஸ்ட் டு செலிப்ரேட் என்ற கருத்துருவின் அடிப்படையில் கொண்டது. டோங் கிராமம் இந்தியாவின் கிழக்கு திசையில் உள்ள கிராமம் என்பதோடு மேலும் ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் சூரிய உதயத்தை முதலில் காணும் இடமாகவும் இது இருக்கிறது. அலோ பிரபாத் விடியலின் நடனம் என்ற ஒரு முக்கிய நிகழ்வானது மேயர் மற்றும் மிஷ்மி பழங்குடியினால் நிகழ்த்தப்பட்டது. கொஷின் நம்பர் 6, ஜோரான் மம்தானி 2026 நியூயார்க் நகர மேயராக எந்த தேதியில் பதவி பிரமாணம் செய்தார்? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி. ஜனவரி 1, 2026. ஜோரான் மம்தானி நியூயார்க் நகர மேயராக பதவியேற்கிறார். அவர் இஸ்லாத்தின் புனித நூலை முன்னிலைப்படுத்தி குரானை முன்னிலைப்படுத்தி அவர் பதவியேற்றார். அவருக்கு வயது 34. ஜனநாயக கட்சியை சேர்ந்தவர். அதோடு மட்டும் இல்லாமல் பல தலைமுறைகளில் அந்த நகரத்தின் இளம் மேயரும் அவர் தான். இந்த பதவியை வகிக்கும் முதல் முஸ்லீம் மற்றும் தெற்காசிய நபர் மற்றும் முதல் ஆப்பிரிக்க வம்சாவளியை சேர்ந்த நபர் ஆவார். இவரது முன்னோடிகள் பெரும்பாலானோர் பைபிளை முன்னிலை கொண்டே பதவியேற்றிருக்கிறாங்க. ஸோ கூட்டாட்சி, மாநில மற்றும் நகர அரசியலமைப்பு நிலைகளை நிறுவுவதற்காக சத்திய பிரமாணத்துக்கு எந்த ஒரு சமய உரையும் பயன்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இவர் யாரோட மகன் பார்த்திங்கன்னா இந்திய திரைப்பட தயாரிப்பாளரான மீரா நாயர் மற்றும் கல்வியாளர் மற்றும் எழுத்தாளர் மஹ்மூத் மம்தானி ஆகியோரின் மகனாக உகாண்டாவில் கம்பாலாவில் மம்தானி பிறந்தார். இவர் 2018 தான் அமெரிக்கா குடிமகனாக மாறினார். கொஷின் நம்பர் 7, யூரோவை அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொண்ட யூரோசோனின் 21வது உறுப்பினர் நாடு எது? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி. பல்கேரியா. கொஷின் நம்பர் 8, தாமிரபரணி ஆற்று மாசுபாடு ஆய்வுக்காக ஆணையராக நியமிக்கப்பட்ட ராஜேந்திர சிங் எந்த பெயரால் பிரபலம்? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி.
இந்தியாவின் நீர் மனிதர் ஆவார்? தாமிரபரணி நதியின் நிலவும் மாசுபாடு குறித்து ஆய்வு செய்வதற்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை அமர்வு ஆனது நீர் வழங்காவலர் ராஜேந்திர சிங்கை கமிஷனராக நியமிச்சிருந்தாங்க. ஸோ இந்த உத்தரவு எப்போ வந்தது பார்த்திங்கன்னா ஜனவரி 3, 2026 அன்றைக்கி மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. ராஜேந்திர சிங் பார்த்திங்கன்னா ஒரு ராமோன் மகாசேசே விருது பெற்ற நபர். ஸோ இந்தியாவின் நீர் மனிதன் என்றும் இவங்களை அழைக்கிறாங்க. ஸோ இந்தியாவின் பிரபலமான இந்திய சுற்றுச்சூழல் ஆழ்வரார், நீர் பாதுகாப்பாளரும் இவர் தான். ஸோ நதி நிலை குறித்து விரிவான ஆய்வு நடத்தி அவருக்கு அறிக்கை சமர்ப்பிக்க உத்தரவிட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 9, தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் எந்த ஓய்வூதிய திட்டத்தின் நன்மைகளை பெருமளவு பின்பற்றுகிறது? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, பழைய ஓய்வூதிய திட்டம், ஓல்டு பென்ஷன் ஸ்கீம். தமிழ்நாடு அரசு பழைய ஓய்வூதிய திட்டத்தை பெருமளவு பின்பற்றி தமிழ்நாடு அரசின் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்குது. ஸோ இந்த திட்டத்தின் கீழே ஓய்வூதியமானது கடைசி மாத காலகட்டத்தில் பெறப்பட்ட 50% நிர்ணயிக்கப்படும். அவங்க வாங்கின தொகையிலேருந்து ஓய்வூதியம் 50% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் 25 லட்ச ரூபா அதிகபட்ச வரம்புடனும் கொடுப்பாங்க. ஸோ டேப்ஸ் திட்டத்தின் மூலம் குடும்ப ஓய்வூதியமானது 60% அதிகரிச்சிருக்காங்க. ஸோ ஓய்வூதிய விதிகளின் திருத்தங்கள் மேற்கொண்ட பிறகு இந்த திட்டம் நடைமுறைக்கு வரும்னு அறிவித்திருக்கார்கள். இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை. நம்பர் 10, தமிழ்நாடு மாவட்ட கனிம அறக்கட்டளை விதிகள் 2025 கீழ் மாவட்ட கனிம அறக்கட்டளையின் தலைவராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். தமிழ் மாநில அரசானது மாவட்ட கனிம அறக்கட்டளை விதிகளை திருத்தி அமைத்துள்ளது. 2025 ஆண்டு தமிழ்நாடு மாவட்ட கனிம அறக்கட்டளை விதிகள் 2017 ஆண்டில் உருவாக்கப்பட்ட முந்தைய விதிகளை மாற்றாக அமைக்கிறது. ஸோ சுரங்கத்தினால் ஏற்படும் பாதிப்புகள் அப்பகுதி சமூகங்களுக்கு நிதியுதவி அளிக்க வேண்டும் என்று இந்த திட்டம் பயன்பாட்டை மேம்படுத்தியிருக்காங்க. ஸோ புதிய விதிகளின் கீழ் சுரங்க குத்தகைதாரர்கள் விதி மீறினா டிஎம்எஃப் பங்களிப்பை செலுத்த வேணும். ஸோ டிஎம்எஃப் நிதியில் குறைஞ்சபட்சம் 70% நேரடியாக பாதிக்கப்பட்ட பகுதிக்கே செலவு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மாவட்ட கனிம அறக்கட்டளை டிஎம்எஃபின் தலைவராக மாவட்ட ஆட்சியர் செயல்படுவார்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 11, பேங்க் ஆஃப் பரோடா அறிக்கையின்படி ஃபைனான்சியல் 2026 முதல் 9 மாதங்களில் மொத்தம் முன்மொழியப்பட்ட முதலீடுகளில் அதிகபட்ச பங்கை பெற்ற இந்தியாவின் முதன்மை முதலீட்டு இடமாக எழுச்சி பெற்ற மாநிலம் எது? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆந்திர பிரதேசம். ஆந்திர பிரதேசமானது 9 மாதத்தில் பேங்க் ஆஃப் பரோடா அறிக்கையின்படி பார்த்திங்கன்னா 25.3% அவங்க 2026 நிதியாண்டில் சிறந்த முதலீட்டு இடமாக அவங்க உருவாகியிருக்காங்க. அதே போல் 13.1%ஓட ஒடிசா 2வது இடத்துலையும் 12.8%ஓட மகாராஷ்டிரா 3வது இடத்துலையும் இருக்குதா பேங்க் ஆஃப் பரோடாவோட அறிக்கை சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் இவங்க மொத்தமாக சேர்த்து 51.2% இன்வெஸ்ட்மெண்ட்டில் முன்னிலையில் இருக்கிறாங்க எல்லா சேர்த்து இந்தியாவுக்கே. ஸோ 2020 மொத்த முதலீட்டு அறிவிப்புகள் ஆண்டிற்கு 11.5% அதிகரித்து 26.6 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது. ஸோ தெலுங்கானாவோட பங்கு பார்த்திங்கன்னா 9.5%, குஜராத் 7.1%, தமிழ்நாட்டோட பங்கு பார்த்திங்கன்னா 4.9%. பிற முக்கிய பங்காளிப்பெல்லாம் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசில் பார்த்திங்கன்னா 2.7% மற்றும் கர்நாடகாவிலையும் 2.1% தான் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் ரொம்ப குறைந்த முதலீடுகள் வந்துள்ளது. ஸோ தொழில்துறை முதலீட்டு நடவடிக்கை கிழக்கு மற்றும் தெற்கு இந்தியாவை நோக்கி நகர்ந்து வருவதாக இது தரவுகள் காட்டுகின்றன. சிஆர்டிக்கு கருதப்பட்ட பல்கலைக்கழக அந்தஸ்து வழங்குவதற்கு முன்மொழிவு எந்த அமைப்பின் வரவிருக்கும் கூட்டத்தில் ஒப்புதலுக்காக காத்திருக்கிறது? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன். நம்பர் 13, இந்தியாவின் முதல் அரசு மருத்துவமனை அடிப்படையிலான செயற்கை நுண்ணறிவு ஏஏ கிளினிக் எங்கு தொடங்கப்பட்டது? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜிம்ஸ், கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ், கிரேட்டர் நொய்டா. கொஸ்டின் நம்பர் 14, 3D பிரிண்டிங் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்தியாவில் உருவாக்கப்பட்ட ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் எந்த தேசிய திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டன? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, மிஷன் மாசுமம். ஹவுசிங் திட்டத்துக்கு கீழே 3D பிரிண்டிங் முறையில் இந்த திட்டமானது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட தானியங்கி வானிலை நிலையங்களை உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த திட்டம் புவி அறிவியல் துறை அமைச்சகத்தின் கீழே வருது. இந்திய மண்டல வானிலை ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிலும் செயல்படுது. ஸோ இந்த ஏடபிள்யூஎஸ் நிலையங்கள் பார்த்திங்கன்னா 2026 பிப்ரவரி மாதம் முதல் டெல்லியில் பயன்பாட்டுக்கு வரும். மௌசம் திட்டம் என்பது வானிலை கண்காணிப்பு உள்கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு
₹2000 கோடி மதிப்பிலான தேசிய திட்டமாகும். ஸோ இந்த நிலையங்கள் பார்த்திங்கன்னா வெப்பநிலை, காற்றின் வேகம், ஈரப்பதம் மற்றும் மழைப்பொழிவை தானாக பதிவு செய்து நிகழ்நேரத்தில், அதாவது லைவாக வந்து அந்த டேட்டாஸை வந்து அனுப்பும். ஸோ புதிய AWS நிலையங்கள் சூரிய சக்தியால் இயங்கும். மேலும் இது மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலமாக முன்னெடுக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 15. இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையேயான கங்கை நீர் பகிர்வு ஒப்பந்தம் 2026 டிசம்பரில் காலாவதி ஆகியுள்ளது. முதலில் எந்த ஆண்டு இந்த திட்டம் கையெழுத்தானது? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, 1996. ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி 1ஆம் தேதி வந்து உலகளவில் அமைதி மற்றும் ஒற்றுமையை மேம்படுத்துவதற்காக உலகளாவிய குடும்ப தினமானது அனுசரிக்கப்படுவது. தேசிய எல்லைகள் மற்றும் இனத்தை பொருட்படுத்தாமல் அனைத்து மக்களும் ஒன்றோடு ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளது என்பதையே இது நன்கு வலியுறுத்தியிருக்கிறது. ஜனவரி 4ஆம் தேதி வேர்ல்டு பிரெய்லி டே, அதாவது லூயிஸ் பிரெய்லி அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா கண்ணு தெரியாதவங்களுக்காக உருவாக்கின ஒரு படிக்கிற முறை. இதில் வந்து தொட்டு உணர்ந்து இந்த எழுத்துக்களை வந்து அவங்களால படிக்க முடியும், கண் பார்வை இல்லாதவங்களால. ஸோ அவரோட பிறந்தநாளை கொண்டாடுறதுக்காக வேர்ல்டு பிரெய்லி டே வந்து ஜனவரி 4 வந்து கொண்டாடப்படுகிறது. ஃபஸ்ட்டு செலிப்ரேட் பண்ணது 2019ஆம் ஆண்டு.